என்னதான் நம்ம தளபதி சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போகிறேன்னு சொன்னாலும் தளபதியோட சன் அப்படின்னு சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாரு ஆஸ் ஒரு டேரக்டரா. நம்ம போன ஒரு அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஜேசன் சஞ்சய் டைரக்ஷனில் யார் ஹீரோவாக யார் மியூசிக் டைரக்டராக நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. எஸ் ஆமாம், அவங்களே தான் ஹீரோவாக சந்தீப் கிஷனும் மியூசிக் டைரக்டராக தமனும் தான் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்ச நார்த் இந்தியாவில் கூட நெப்போ கிட்ன்ற ஒரு பேரை வச்சு நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிடலாம். பட் நம்ம கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நெப்போ கிட்டாக இருந்தால் பெரிய ஆள் ஆகவே முடியாது. நம்மளோட திறமை, நம்மளோட உழைப்பு அது இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்டில் வந்து பெரிய ஆள் ஆக முடியும். அதுக்கு நிறைய பேர் வந்து உதாரணமாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம தளபதியை கூட சொல்லலாம். என்னதான் ஒரு நெப்போ கிட்டாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து அவருக்கு நிறைய அடிகள் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட உழைப்பு அதை வச்சு தான் அவர் வந்து மேலே மேலே வந்து இப்போ ஒரு பீக்கில் இருக்கார். அதே மாதிரி தான் இப்போ ஒரு டேரக்டர் சஞ்சயும் நான் சொல்ல வரேன். பிகாஸ் இப்போ அவரோட படம் நல்லா ஓடி நல்ல கலெக்ஷன் ஆகிடுச்சு, ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிக்குதுன்னா உடனே ஒரு கூட்டம் வந்துட்டு ஒரு நெப்போ கிட் அதனால தான் இப்போ வந்து அவர் இப்படி ஆகிட்டாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போலேருந்தே வந்துட்டு அவர் டேரக்டர் சஞ்சய் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் வைக்க போகிறேன். சரி, ஓகே, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேசணும்னு ஆசைப்பட்டது வந்து தமனை பற்றி தான். பிகாஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோ வந்து எவால்வேட் பண்ணுறது வந்து தமனோட பிஜிஎம் மட்டும்தான். எனக்கு வந்து ஒரு பிஜிஎம் கேட்டோன்னே பிடிக்கிறது வந்துட்டு ஒரு சில பேர் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து அனிருத் தான். அவரோட பிஜிஎம் எனக்கு கேட்டோன்னே பிடிச்சிரும் ஆல்மோஸ்ட். ஒரு சில பிஜிஎம் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேட்க வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து சாம்சிஎஸ் வந்து கைதி படத்தில் வந்து அது கேட்டோன்னே நல்லா பிடிச்சிருச்சு. அதே மாதிரி தான் சாய் வந்துட்டு பென்ஸ் படத்துக்கு பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்துச்சு, கேட்டோன்னே வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக எனக்கு தமனோட பிஜிஎம் வந்து கேட்டோன்னே வேறு லெவலில் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் தமனோட பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்பப்போ நம்ம கண்ணில் படுறது வந்து டாலர் கரன்சி மட்டும்தான். இந்த படத்தில் வந்து டாலர் கரன்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சும்மா ஒன்று ரெண்டு இடத்துல வந்தால் கூட பரவாயில்ல, நிறைய இடத்துல வந்து இந்த டாலர் கரன்சின்றது வந்து காட்டுறாங்க. சம்திங் இந்த படத்துக்கும் டாலருக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இந்திரா லைப்ரரின்னு சொல்லி அதுக்குள்ளே போய் தான் மியூசிக் டைரக்டர் யார், ஹீரோ யாருன்றதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. அது யாருன்னு பார்க்கும்போது ஜூலியஸ் சீசரோட ஸ்டாச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் ஜூலியஸ் சீசரோட சாயல் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ஹீரோ அண்டு டேரக்டர் ரெண்டு பேருக்கு நடுவில் ஜூலியஸ் சீசரோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைப்பாங்கன்னு தோணுது. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோ வந்துட்டு சந்தீப் கிஷன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு ஈக்குவலான ஒரு வில்லன் வைப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாஸ் கமர்ஷியல் கண்டென்ட் ஓரியன்ட் படமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நான் சொன்னதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸைட்டிங்காக ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது கவர் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு இந்த ஒரு படம் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக வருமா, இல்லை ஒரு கமர்ஷியல் படமாக போகுமா, அப்படி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்கிறது வந்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை கைஸ்.